ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஊட்டியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டில் தான் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டுவர்ட்ஸ் ஊட்டி டவுன் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணலான்னு போகும்போது இந்த வியூ வந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த வியூ தான். சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். நிஜமாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி டிக்கெட் போட்டு நாங்கள் அப்படியே உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டோம். ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் எப்படி வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு அந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறாங்கன்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சாக்கோ பீன்லேருந்து இந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறாங்க. அவங்க நீட்டாக அவங்க கையில் க்ளவுஸ்லாம் போட்டு நீட்டாக தான் பண்ணாங்க சாக்லேட் எல்லாமே. இது முடிச்சதுக்கப்புறம் அவங்களே அவங்களோட பிராண்டோட சாக்லேட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது டிக்கெட்டோட இன்க்ளூடட் தான். அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பெஞ்ச்மார்க்கோட டீ ஃபேக்ட்ரிக்கு தான் நெக்ஸ்ட்டு விசிட் பண்ணோம். அதில் வந்து அவங்களோட ப்ராசஸ், அந்த டீ தூள் செய்கிற ப்ராசஸ் வந்து அப்படியே வந்து நம்ம லைவாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நீங்களே பார்க்கலாம் அது எப்படி ஃபில்டர் பண்ணி அந்த கடைசி அந்த ஃபைனல் அவுட்புட்டில் வந்து அந்த டீ தூள் மட்டும் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு மசாலா டீயோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டாங்க. அதில் இதை பார்த்துட்டு நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெஞ்ச்மார்க்கோட டீ வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் ஒரு டீ அடிக்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேட்டுக்கு அந்த வியூ பாயிண்டில் அந்த டீ குடிக்கும்போது நிஜமாலே வந்து ஒர்த்தான இது தான். பட் ஆனால் டீ கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 9th மைல்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். இது பழைய மூவிஸ்லாம் நிறையா சாங்ஸ்லாம் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர ரீசெண்டாக நிறைய மூவிஸ்லையும் இந்த இடத்த ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோடு போகும்போது நல்லா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல இடம் தான். இதுவும் பிக்னிக் ஸ்பாட்டு தான். இது முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டனுக்கு போயிட்டோம். இது வந்து அதே மாதிரி தான். நம்ம ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வரலாம். நீங்கள் சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃப்ளவர் ஷோலாம் பாருங்கள். நிஜமாக நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளவர் ஷோஸ்லாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் நான் சீசனில் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் நீங்கள் இங்கே ரோஸ் கார்டனில் இருந்து. ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் ஊட்டி லேக்குக்கு வந்துட்டோம். லேக்குக்கு வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரிக்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உள்ளக்குள்ளே போட்டிங் இருக்குது, ப்ளஸ் கன் ஷூட்டிங் இருக்குது, அப்புறம் நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் தனியாக பே பண்ணிட்டு நீங்கள் போகலாம்.